ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இன்றைக்கி என்னோடய சிம்பிளான ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாம்பே சட்னி பண்ணியிருப்பேன். மதியானத்துக்கு புடலங்காய் பொரியல் பண்ணியிருப்பேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பாம்பே சட்னி பண்ணுறதுக்குங்க 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ கடாய் ஹீட் ஆகிட்டுருக்கு. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கடலை மாவு குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க. நம்ம என்றைக்கு நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இதிலே நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி காலையில் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் குழம்பு தாங்க. இதிலே நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்க விடலாங்க. நல்லா வதங்கட்டும். நான் மூடி போட்டு தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா குக் பண்ணியிருக்கேங்க. இதிலே நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. இதிலே நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடிஷாக வரும்னு சொல்லிட்டு. இதிலே நான் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும் பொழுது நம்மளுக்கு கலர் நல்லா சூப்பராக வருங்க. இதிலே நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இந்த சமயத்தில் நான் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் நல்லா ஆட் பண்ணியிருக்கேங்க. உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லை கட்டி பிடிச்சிரும். இதிலே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு கூட இது பண்ணிக்கலாம். இது பூரிக்குமே கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பூரி மசாலா இதான் ஃப்ளேவராக இருக்கும். இது இட்லி தோசை பூரிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேங்க. இது பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திக்னஸ்க்கு கடலை மாவு கரைச்சி ஊற்றினோம்னா நம்ம கடலை மாவு குழம்பு பாம்பே சட்னி ரெடி ஆயிருங்க. இதிலே வாசனைக்கு கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம பாம்பே சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் உங்கள் திக்னஸ்க்கு உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா கடலை மாவு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்டரியே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இந்த இதில் இது பண்ணியிருக்கேங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இது பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கடலை மாவு தானே இது பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இது நான் இன்றைக்கி தோசையோடு தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். இது இட்லியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பூரியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிடலாம். இப்போ மதியானத்துக்கு லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, புடலங்காய் தாங்க பொரியல் பண்ண போகிறேன். புடலங்காய் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாய் ஹீட் ஆகிருக்கு. நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க.
இதிலே வந்து காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து இதை வச்சு சாப்பிட போகிறோம். சரி ஒரு தக்காளி போடும்பொழுது நல்லா வந்து ஜூஸியாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காயை வந்து எப்பயுமே வந்து மேலே அந்த வந்து சாம்பல் கலரில் இருக்கும் இல்லைங்க, அது லேசாக வந்து ஒரு பீலர் வச்சு இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த வாசம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீலர் வச்சு அந்த மேலே இருக்கிறத வந்து அந்த சாம்பல் கலரில் இருக்கிறத வந்து எடுத்துட்டேன். அது வந்து புடலங்காய் வாசம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து புடலங்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புடலங்காயிலே வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க. ஆனால் புடலங்காய் வந்து பீக்கங்காவை விட வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து குக் ஆனாதாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நறுக்கு நறுக்குன்னு ஃபீலாக இருக்கும். இதிலே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்குங்க. புடலங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லதான். அதனால் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கூட்டு மாதிரி பண்ணலாங்க. இதில் புடலங்காயில் வந்து பசங்களுக்கு வந்து சில்லி மாதிரி கூட பண்ணி தரலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் அடுத்த தடவை நான் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். இதிலே வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக வந்து ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி வந்து நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. இதில் வந்து நம்ம புடலங்காய் வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி நல்லா வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், புடலங்காய் வந்து நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக குக் ஆகிடுச்சு. புடலங்காய் வந்து கரெக்டாக குக் ஆனாதாங்க அந்த டேஸ்ட் வரும். பீக்கங்காய் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். புடலங்காய் வந்து பீக்கங்காய் விட கொஞ்சம் வந்து குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இதிலே வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
அவ்வளோதாங்க, நம்ம புடலங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணுங்கிறது இல்லைங்க, லேசாக போட்டு ஒரு 2 வதக்கி விட்டாவே போதும். தேங்காய் வந்து நம்ம எந்தளவுக்கு குக் பண்ணி சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு கெட்டதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து தேங்காய் அப்படியே சாப்பிட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் வந்து இது சாப்பாடோட இல்லை பருப்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த விலாகில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, காலையில் வந்து டிஃபனுக்கு சிம்பிளாக வந்து எப்படி வந்து ஒரு குயிக்காக ஒரு குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போங்க. பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். மதியானத்துக்கு வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போங்க. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.